உப்புக்குறில அத்தியாயம் 9 கற்பம் உண்ணும் விவரம். கல்பம் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் நான் கல்பம் சாப்பிட்றேன், நீ கல்பம் சாப்பிட்றேன்னு மூலிகை கற்பம் எல்லாமே சாப்பிட்டவங்க ரொம்ப பேர் இருக்குங்க. அத்தனை பேராலையும் சித்தர்கள் சொன்ன அளவுக்கு அந்த முக்கியமானதை அடைய முடியல. அந்த சித்திகளோ, மரணமில்லா பெருவாழ்வோ, மூச்சற்ற வாழ்வோ இது எதுவுமே இல்லை. அதுக்கு அகத்தியர் ஒரு பாடல் பாடியிருக்கார். சித்தர்மயம் ஆவதற்கு மைந்தா கேளு, தீர்க்கமுடன் அகாரமதை ஆண்டு சேவி. முற்றி பெற ஜெபித்த பின்பு உகாரந்தன்னை மூர்க்கமுடன் ஆண்டொன்று ஜெபித்து தீரு. பக்தியுடன் ஜெபித்த பின்பு மகாரந்தான் பாலகனே ஆண்டொன்று பதிவாய் சேவி. புத்தியுடன் இது மூன்றும் செபித்து தீர்ந்தால் பூர்ணமும் காரணமும் பொருந்தும் பாரே அப்படின்னு அகத்தியர் பாடுறார். இங்கே அவர் சேவி சேவின்னு சொல்கிறார்ல, இது ஜபம் பண்ணக்கூடியது இல்லை. ஜபம் என்பது இந்த கற்பத்தில் 3 பொருள் கிடைக்குது. அந்த 3 பொருளையும் ஒவ்வொன்றாக உடம்புல சேர்க்கறது. முதல்ல நீரம்ச பொருள், அதை உடலில் சேர்க்குறது. அதுக்கு அகார கற்பம் அப்படின்னு பேர். அகாரத்தை சேவித்தல், 1 வருஷம் ஃபுல்லாக அகாரத்தை மட்டும் சேவிக்கிறேன்னா அமிரியை மட்டும் சாப்பிட்றது. அந்த அண்டக்கல்லிலிருந்து, அதாவது அண்டம்ன்ற பொருளிலிருந்து பிரிக்கப்பட்ட நீரை 1 வருஷம் சாப்பிட்ணும். அது கிட்டத்தட்ட ஒரு 60 ml கிட்ட சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம வேறு ஏதாவது ஒரு பொருளை ஆகாரம்னு எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த அளவுக்கு சாப்பிட முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளராக சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் உகாரம் என்ற உப்பை 1 உடம்புக்குள்ளு. அப்புறம் 2வது வருஷம் பார்த்திங்கன்னா உப்பு அம்சம் உடைய பொருள், அதான் உகரம்னு சொல்கிறாங்க. அதை அதை உப்புன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி புளின்னு சொல்லுவாங்க. அந்த இங்கே உப்பு பொருள் புளின்னு சொல்கிறது திடப்பொருளை குடிக்கிறக்காண்டி இப்படி சொல்லியிருக்காங்க. அதை 1 வருஷம் சாப்பிட்ணும். இந்த 2 வருஷம் கடந்ததுக்கப்புறம் மகரம் என்ற பொருள், மகரம்னா இந்த அகரம்ன்ற பொருளும் உகரன்ற பொருளும் 2 சேர்ந்த பொருளுக்கு மகரம்னு பேர். இதை 1 வருஷம் சாப்பிட்ணும். இப்படி 3 வருஷம் இந்த பொருளை ஒன்றன் பின் ஒன்றாக, நீரம்சமும், அடுத்து திடப்பொருளாக அந்த புளி அம்சத்தையும், அதுக்கப்புறம் நீரும் திடப்பொருளும் சேர்ந்தது இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ உங்கள் உடம்புக்குள்ள உடலும் உயிரும் உன்னோட இணைப்பிரியாத மாதிரி பொருந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அமுரி என்பது விந்து, அதுவே சாரம், அதுவே அப்பு, அதுவே தண்ணி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு பாடல் பாடியிருக்கார். போற்றவென்றால் அகாரம் அது என்ன சொல்வேன், பூர்ணமாங் கண்மணியே புகழக் கேளு. பார்த்திபனே அகாரமடா விந்து விந்து, பதிவான விந்துவடா சாரமாகும். சாற்றியதோர் சாரமது அப்பு அப்பு, சங்கையில்லா அப்பதுவும் தண்ணீர் தண்ணீர். போற்றியதோர் தண்ணீர் வெண்சாரையாகும், தவிட்டாத சாரையடா அமுரிதானே. இந்த பாடல் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. இந்த வெண்சாரை கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்லும்போது அகத்தியர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஒரு லிங்கத்திலிருந்து ஒரு வெள்ளை கலரில் பாம்பு வரும், அதை கையில் பிடிக்கணும், கையில் பிடிச்சது மட்டும் நம்ம கைக்கு வந்துடும், மீதி 2ம் பொருந்தி போகும் அப்படின்னு சொல்லுவார். அகத்தியர் சொல்லும்போது, மகேந்திரகிரி விஞ்சைதனில் குகைவாசல் 4 உண்டு, அதில் லிங்கத்தின் வாய் வழியே வருகுது பார் அமுரிதானம். அந்த அந்த அமுரியை கையில் பிடிக்கும்போது கையில் பிடிச்சது நம்ம கைக்கு வந்துடும், மீதி தன்னை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது ஒரு நீரம்ச பொருளை அப்படி குறிக்கிறக்காண்டி இப்படி சொன்னது. தண்ணியை கையில் அள்ளினோம்னா நம்ம கைக்கு வந்த தண்ணி வந்துடும், மீதி கீழே இருக்க தண்ணி தன்னைத்தானே இணைச்சிக்கிறோம். அதை சொல்கிறதுக்காண்டி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். மக்கள் அதோட பொருள் தெரியாமல், ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள், அந்த முன்னாடி யார் யார் எதெல்லாம் தவறாக எடுத்தாங்கன்னு, அதில் இருக்க மேட்ரு மாதிரி வந்துடும். அது முதல் ஓராண்டு வரை அமுரியை உட்கொள்ள வேண்டும். 2ஆம் ஆண்டு காலையில் அமுரியும் மாலையில் உகரத்தை அமுரி சேர்த்து உண்ண வேண்டும். காலையில் வெறும் நீர்மை மட்டும் குடிச்சிட்டு வரோம் 1 வருஷத்துக்கு. 2வது வருஷத்தில் காலையில் நீரை குடிக்கணும், மாலையில் அந்த திடப்பொருளில் மறுபடியும் நீரை சேர்த்து உண்ணணும் அப்படின்றாரு.
இது தெரியாமல் கோரக்கருமூலி கஞ்சான்னு இதை வந்து புகையாகவும் உள்ளே சாப்பிட்ற மருந்தாகவும் செஞ்சு சாப்பிட்டு பல பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. புளி மது நவநீத மது தான் கேளு, புகழான கற்பமுண்டோர் கெய்தும் வாதம். கற்பம் யார் சாப்பிட்டாங்களோ கல்பம் சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் ரசவாதம் சித்தியாகும், கல்பம் சாப்பிடாதவங்களுக்கு ரசவாதம் வராதுன்றாரு. இதை அறியாத கோரக்கர் மூலிதானம் அறியாதவர் கோலக்கர் மூலிதானம் அப்பனே கஞ்சாவென்று உண்டு செத்தார். இதெல்லாம் கஞ்சா நினச்சி இதை எல்லாரும் சாப்பிட்டு எனக்கு வந்து காட்சிகள் தெரியுது, உடம்புக்கு வந்து புத்துணர்ச்சி தருது அப்படின்னு நினச்சி இதை சாப்பிட்டு கடைசியில் கஞ்சாவுக்கு அடிமையாகி இறந்து போயிட்டாங்க. புளி அதுவே கோரக்கர் மூலியாகும். இந்த புளி தான் கோரக்கர் சொன்ன மூலியாகும் அப்படின்றார். அதாவது உகரத்தை வந்து கோரக்கர் மூலின்னு சொல்கிறாரு. புகழாக உண்டவர்கள் சித்தரானோர். இதை யார் வந்து முறையாக உண்ணாங்களோ அவங்க தான் சித்தராக மாறினாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த புளிக்கு தான் உகரம்னு பேர். இது அமுதத்திலிருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெயான பொருள் அப்படின்னு சொல்கிறார். அகத்தியனூர் இடத்துல சொல்கிறார், உப்பதுவாம் உவர் அதுவாம் புளியும் அதுவே அப்படின்றார். உப்புன்னு அதுதான், உவர்பொருளும் அதுதான், புளியும் அதுதான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்தபடி 2 வருஷம் சாப்பிட்டோம்னா அல்லப்பா தேகத்தின் கசடு தானும் அப்பனே ஓராண்டில் போகும் சொன்னேன், கல் ஜடமாம் உறக்கமற்று சிவயோகம்தான் கனவாசல் மூலத்தில் தானாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். காயத்துள்ள கசடுகள் எல்லாம் நீர் மாதிரியாகி நம்ம உடம்புலேருந்து வெளியேறிடும். உறக்கம் என்ற தூக்கம் போகும். தானாகவே வாசி லயமாகும். அப்பொழுது அவன் நிரந்தரமான சிவராஜ யோகத்தில் இருக்கும், சிவராஜ யோகன் ஆவான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து மூச்சை வந்து நாடி சுற்றி பண்ணுறோம், மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை வெளியிடுறோம், மூக்கை ஒரு மூக்கில் இழுத்து ஒரு பக்கம் விடுறோம், வலது நாசி இதில் சுவாசத்தை ஓட்டுறோம், இடது நாசியை அடைச்சிக்கிறோம். இப்படி எதுவுமே பண்ண வேணாம். இந்தபடி இந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிச்சி 10 வருஷம் இந்த கற்பத்தை உண்டா அவன் மரணமில்லா பெருவாழ் வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காண்டி வந்து கருநெல்லிக்கனி என்ற ஒரு கற்பம் என்று நாடு காடுகள்லாம் திரிந்து வெகுபாடுபட்டு கருநெல்லியை கண்டெடுத்து சாப்பிடல் என்ன பயன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அகத்தியரே சொல்கிறாரு. மேலுங்கள் கருநெல்லி கனியை உண்டு மேன்மையுடன் தேக சித்தி பெறுவார் இல்லை அப்படின்றார். கருப்பு நெல்லிக்காய்னு ஒரு நெல்லிக்காய் கிடையாதுப்பா, அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டா தேக சித்தி ஆகுன்றது, அப்படி யாரும் காய் சித்தி யாரும் அடையலைப்பா அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார். ஏன்னா அந்த நெல்லிக்கனி கிடச்சா ஒரு நாள் சாப்பிட்டா காய் சித்தி ஆகாது, அதை தொடர்ந்து ஒரு மண்டல கணக்காவது சாப்பிட்ணும், அப்போ தான் அது கிடைக்கும். அதனால் கருநெல்லியை தேடாத, நம்மளோட மெய்ப்பொருளில் செஞ்சுறது தான் கருநெல்லி அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து கல்பம்ன்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீரை எப்படி சாப்பிட்ணும், அந்த புளிப்பொருளை எப்படி சாப்பிட்ணும், நீரும் புளியும் சேர்ந்த பொருளை எப்படி சாப்பிட்ணுன்றது கற்பம் 9வது அத்தியாயத்தில் முடிச்சிட்டாரு. அடுத்து 10வது அத்தியாயத்தில் கற்பம் இன்னும் வயதை பற்றி சொல்கிறார். இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.